பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா சோழி பிரசன்னங்களில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில். எல்லா மக்களும் வளமோடு வாழணும். நிறைய பேர் மன உளைச்சல் நெருக்கடி குழப்பத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த பதிவு. அடுத்தது வீரமுத்துன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் பிஸ்னஸ் டல்லாக இருக்கான். ஒரு நல்ல கோவில் பரிகாரம் முக்கியம். வீரமுத்து சீர்காழிலிருந்து 27/4/25 3:30 PM. பிஸ்னஸ் இஸ் வெரி டல், சஜஸ்ட் எனி டெம்பிள்னு கேட்டிருக்கீங்க. 24 27/4/75 3:30 PM. 25 3:30 PM. சண்முகம் வினோதனா யாருன்னு தெரியல. சூப்பர் சாட் போட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் போட வேணாம்னு சொல்லிட்டேன் சார் நான். தியாஸ் ஓகே. அனுச நட்சத்திரம் ரிஷிகராசியா. பிசினஸ் டல்லா இருக்கு. கோவில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். பெரியார் பஸ் நிலையம் பக்கத்துல அவருக்கு லக்கணம் முடக்குங்க. இன்மையிலும் நன்மை தருவார் கோயில போய் சாமிக்கு தேங்காவள மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த ஜாதகத்துக்கு வந்து இன்மையிலும் நன்மை தருவார் கோயில மோட்ச தெய்வ விளக்கு ஒன்று ஏத்துறாங்க. அந்த விளக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்குன்னு சொல்லுது. சரிங்க. எத்தனையோ மக்கள் லட்சக்கணக்கான பேர் இதில் பார்த்துருக்காங்க. அப்படின்னு என்ன, எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக நோயிலிருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, திருமண வாழ்க்கையிலேருந்து, அந்த தோஷங்கள் பாவங்கள் கர்மங்கள் எது இருந்தாலும் நீங்கணும்னு சொல்லி சுபமாரிமுத்து அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. இந்த புத்தகம் இந்த உலகத்துக்காக சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். ஆதிகால பரிகார புத்தகம். இதில் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம் இதில் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பலனடையிருக்கு. இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் விஸ்வாமுத்திர யந்திரம் எல்லாருக்கும் சில பேர்த்துக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மாந்திக்கு வந்து விஸ்வாமுத்திர கோயில் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அது சொல்லியிருக்கேன். அந்த கோயில் இன்றைக்கி நம்ம சொல்லி இன்றைக்கி மாதம் 3000 பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அதில் இந்த விஸ்வாமுத்திருடைய சக்கரத்தை அடியேன் இதை உருவாக்கியிருக்கேன். இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக அது விஸ்வாமுத்திரர். நடுவில் இருக்கிறது. ஆமாங்கம்மா. அதுலேயே நான் அந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன். முற்பிறவியில் செய்த பாவங்கள், ராசி கட்டம், நட்சத்திரம், திதி எல்லாமே இருக்குதுங்க ஐயா. திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், பஞ்சபூதம், 60 வருஷம், 27 நட்சத்திரம், 12 ராசி, ஒரு ஜாதகத்தையுமே தலையெழுத்தே இதுக்குள்ளே அடைக்கியிருக்கேன். இதை உலக மக்களுக்காக இதை அறிவிச்சிருக்கேன். இது ஒன்று இருந்தால் போதும். விஸ்வாமுத்திரர் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். அவர் வாழும்போது எல்லா மக்களுக்கு இழந்ததை மீட்டெடுத்தவர். இது இருந்தால் யாருக்கு இழப்பே வராது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை. ராமருக்கே குழந்தை இல்லாமல் இருக்கும்போது விஸ்வாமுத்திர பூஜை பண்ணித்தான் குழந்தைய கிடச்சிது. அப்பேற்பட்ட விஸ்வாமுத்திர அடியே நம்ம கையில் ஆண்டவன் உத்தரவு இருந்துங்காட்டி இதை செய்தோம். இதுவும் இந்த உலகத்துக்கு நான் அறிவிச்சிட்றேன். இதுவும் நம்ம எல்லா மக்களுக்கும் இதை எல்லா வீட்டுக்கு இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த எந்திரத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சக்கரம் யாருக்கு வேணாலும் இது வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்.